அந்த கன்னி வெடி வெடிச்சிடக்கூடாது, அதை ஹேண்டில் பண்ற விதம், அதுல விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அது வேற லெவல்ல ஒண்ணு இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஷார்ட்ஸ் மூலமா அந்த ஃப்ரேம்ல ஒரு பதட்டத்தை பயங்கரமா கடத்தினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். அந்த ஏரியா எப்படி நடந்தது அந்த ஒர்க் அதை சொல்லுங்களேன். ஏன்னா பெரிய ஒயிட் ஷாட்டும் அதுல இருந்தது. ஆமா. அந்த ஏரிக்கிற முழுசாவும் தெரியணும். அந்த இறங்கி வர்றது அப்படிங்கிற மாதிரி ம். பெரிய சீக்வன்ஸ் கூட சின்னது கிடையாது. ஆமா. பெரிய சீக்வன்ஸ்னால அந்த சீக்வன்ஸ் மொத்தமும் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் யூஸ் ஆயிருக்கு. அந்த ஒர்க் எப்படி நடந்துச்சு? கண்டிப்பாக வந்துச்சு. அது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பெரிய தேங்க் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அது ஓகே. அந்த சீக்வன்ஸுக்கு. அது வந்து ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணி மழை பெஞ்சு திரும்ப அது எல்லாத்தையும் ஆர்ட் ஒர்க்கில் வந்து பாலச்சந்தர் வந்து திரும்ப எல்லாத்தையும் வேலை பார்த்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த மரம் வந்து நம்ம வச்சது. அப்படியா? அந்த ஏரிக்கரை வந்து நம்ம ரெடி பண்ணது. ஓ. அங்கேருந்து பெரிய ஒரு முள் புதராக இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணி அந்த மண்ணெல்லாம் போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சு மழை வந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே மட்டும் மழை பெஞ்சிச்சு. திரும்ப மறுபடியும் ரெடி பண்ணி அடுத்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஷெட்யூலில் பிளான் பண்ணோம். ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணோம். லைட் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்குது. வேறு எந்த சோர்ஸுமே அங்கே கிடையாது. திருவிழா வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் நடக்குது. அப்போது வந்து இந்த ஆம்பியன்ஸை தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 3 சோர்ஸ்க்கு ஆம்பியன்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். 3 பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். ஒரு 150 ஃபீட் இண்டஸ்ட்ரியல் கிரேன், ஒரு 3 கிரேன் இருக்குது அதில். ஓகே. அந்த 3 கிரேனையும் அங்கே பிளேஸ் பண்ணி அந்த கரையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரோடு இருக்குது, மெயின் ரோடு. அங்கே ஒரு கிரேனு, இங்கே ஒரு கிரேனு. இன்டெப்த்தில் அந்த இன்ஃபினிட்டி வரும். நீங்கள் இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய இது மெயின்டைன் பண்ணியிருக்கேன். என்னென்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். இரவுனா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இது எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த ஆம்பியன்ஸை வந்து ஷார்ட் பை ஷார்ட் எங்கேனாலும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. அப்படி அந்த இதுக்காக ஒரு லைட் இங்கே வச்சுருக்கோம். 3 இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிளில் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே. அதில் தான் அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக அந்த மூடுக்கு